கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம். Let's turn our Bibles to the book of Esther, chapter 4 and verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இது மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே சொல்லி அனுப்பின வார்த்தைகள். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். தேவன் தம்மை தேடுகிறவர்களை, தமக்கு சொந்தமானவர்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் நம் மூலமாக சில கிரியைகள் செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்தும்படியாக சில காரியங்களை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கொர்நேலியுவின் வீட்டிற்கு ஒரு தேவதூதனை அனுப்பி கூட சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவதூதனை அனுப்பி அந்த கொர்நேலியு கிட்ட என்ன சொன்னார்னா, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்பவனுடைய வீட்டிலே அங்கே தங்கி இருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு அந்த அட்ரஸையும் சொல்லி ஆண்டவர் வழி நடத்தினதை பார்க்கிறோம். அதே போல் மொர்தெகாய் அந்த எஸ்தருடைய தகப்பன் மரித்த பின்பு, அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் தன்னுடைய தகப்பன் மரித்த பின்பு தன்னுடைய சிறிய தகப்பன் மகனாகிய மொர்தெகாய், ஸோ போத் வேர் கசின்ஸ் ஆக்சுவலி. ஸோ மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, எஸ்தரை எடுத்து வளர்க்குறாரு. ஆனால் அவர் சொல்லும் பொழுது அவரை ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். என்னது, அதாவது சொந்த பிள்ளைகளை எடுத்து வளர்க்கும் பொழுது அந்த பாசம் அதிகமாக இருக்கும். ஸோ நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லும்பொழுது நிச்சயமாகவே மொர்தெகாய்க்கும் கூட அது ரொம்ப சந்தோஷத்தில் சொல்லலை, ஒரு வேதனையில் அவர் சொல்லுகிறார். எதற்காக என்றால், எஸ்தரால் சில காரியங்கள் நடக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அவர் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த எஸ்தர் இருக்கிற இடத்திலே நாம் ஒவ்வொருவரையும் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்திலே என்ன சொல்லுகிறார், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம மட்டும் ஹெவனுக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழாத படிக்கு நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மிடத்திலே சத்தியத்தை குறித்து விசாரித்து கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடு நாம் உத்தரவு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டிலே
அந்த நற்செய்தியை சொன்ன 4 குஷ்டரோகிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 4 குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அந்த பஞ்சத்தின் பயங்கரமான கொடுமையிலே அந்த பஞ்சத்தின் கொடுமையை வாசிக்க வேண்டும் என்றால் 2 ராஜாக்கள் 6:28 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உன் மகனை எனக்கு தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்று சொல்லி அந்த சொந்த பிள்ளைகளை அடித்து தின்னத்தை சாப்பிடத்தக்கதான பஞ்சம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பஞ்சத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். அதற்கு அந்த எதிரிகள் வந்து சீரியருடைய இராணுவத்திற்கு போகும்படியாக இந்த குஷ்டரோகிகள் அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஏன்னா இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், அந்த சீரியருடைய இராணுவத்துக்கு போனாலும் நம்ம சாக போகிறோம், பரவாயில்ல நம்ம எழுந்து அங்கே போவோம்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து அங்கே போகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த அந்த குஷ்டரோகிகள் போகிற அந்த ஸ்டெப்ஸை வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் 7:6 ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த லெப்பர்ஸ்ன்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க உடம்புல பாதி வந்து அழுகியிருக்கும். ஆனால் அவங்களுடைய ஸ்டெப்ஸை வந்து ஆண்டவர் எப்படி எனிமிக்கு காமிச்சாங்கன்னா, ரதங்களின் இறைச்சல், குதிரைகளின் இறைச்சல், மகா இராணுவத்தின் இறைச்சல் இதை கேட்க பண்ணி நம்மிடத்தில் போக்குவரவு வர இஸ்ரவேலின் ராஜா, ஏத்தியரின் ராஜாக்கள், எகிப்தியரின் ராஜாக்களே நமக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் அவங்களுடைய பொருட்கள், பொக்கிஷங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த கூடாரங்களில் போட்டுவிட்டு கழுதைகளையும் குதிரைகளையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி எனிமீஸ் வந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ அந்த குஷ்டரோகிகள் போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பொக்கிஷங்கள் இருக்குது, வஸ்திரங்கள் இருக்குது, பொண்ணு வெள்ளி எல்லாமே, வெள்ளி பொண்ணு எல்லாம் பார்த்து அவங்க தங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ when they receive so much goodness, okay, they have been showed so much kindness, they don't want it to restrict it to their own lives, but they want to tell it to the king so that the king can come and take the possessions. அந்த எதிரியுடைய அந்த பாளையத்தில் இருக்கிற, ஏன்னா தேசத்தில் பஞ்சத்தில் சாகுறாங்க என்று சொல்லி அவர்கள் அதை செய்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம we may be insignificant people, but when we are going to look how insignificant we are not going to progress. But when you know the significance and the greatness of God, you will surely work for God. நம்முடைய சொந்த முயற்சி அல்ல, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து ஆண்டவருக்காக கிரியை செய்யும் பொழுது நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக நமக்காக கிரியை செய்வார். எப்படி இந்த குஷ்டரோகிகள் விஷயத்தில் எதிரிக்கு வந்து ரதங்களின் இறைச்சலை கேட்க பண்ணினார், அதே போல் நாமும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். when we do our part, God is able to bless what we have done. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இந்த காலத்திலே மௌனமாயிராதபடிக்கு ஆண்டவரே எங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்கள், ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற பாதையிலே ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சொல்ல ஆண்டவரே நீர் எங்கள் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். சபையாருக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.